அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ கோவிலில் 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த பொண்ணு உண்மையெல்லாம் சொல்லிடுச்சு. சொன்ன உடனே 2 பேரும் ஆடி போயிட்டாங்க. ஐயோ, அந்த வீட்டில் இருக்க வேண்டாம், அவன் ரொம்ப உன்னை கொடுமைப்படுத்துவான், உன்னை கஷ்டப்படுத்துவான், இனிமேல் அந்த வீட்டில் இருக்க வேண்டாம், வா அரசிமா வா அரசிமான்னு 2 பேரும் கெஞ்சுறாங்க. ஒன்றா அந்த பொண்ணு இருந்துட்டு சொல்லுது, இல்லை வேண்டாம், நான் வரலை, நான் குமார் வீட்டில் தான் இருப்பேன், இருந்து அவனை நான் பழி வாங்குவேன், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் 2 பேரோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க, கொலை பழியை கூட ஏற்றுக்கிற அளவுக்கு இருந்திருக்கீங்க. ஆனால் உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் சொல்கிறது கேட்கலேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வரமாட்டேன். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் உள்ள யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லக்கூடாது, இப்படி நடந்த உண்மையை பற்றி யார்கிட்டையுமே சொல்லாதீங்கன்னு அந்த பொண்ணு சத்தியம் வாங்கிக்கிச்சு. அடுத்து பார்த்தாக்கும் நம்ம பிள்ளை இந்த வாட்டில் உட்காந்துருக்கு லூஸு. அது சரவணன் பார்த்தேன்னா, மாமா சாப்பிட்றீங்களா மாமா, அப்படியே மாமா எங்கள் வீட்டிலேருந்தே சொந்தக்காரங்களாம் ஃபோனை பண்ணாங்க மாமா, அவங்கள்ட்டெல்லாம் எனக்கு என் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம், அப்புறம் தான் சொந்தக்காரங்களான்னு கரெக்டாக கொடுத்து விட்டேன் மாமா, அப்படி இப்படின்னு ரொம்ப வாய் பேசுது. ஆனால் அவர் கண்டுக்காமல் ஒரு பையை தூக்கி கொடுத்து இதில் ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைன்னு சொல்லிட்டார். உடனே இந்த கேனச்சி இருந்துட்டு, நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு மாமா, நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு கேனச்சியாக நினச்சிட்டு, ஆனால் அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்க வேண்டாம் காணாமே, முன்னாடியே எடுத்து வச்சுருப்பாரு அப்படின்னு அதையும் வேற சரி பண்ணிக்கிட்டாச்சு. இங்கே போய் கோமதிட்ட போய் இப்படி அவங்க அம்மா வலிக்கு விழுந்துட்டாங்க, முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு போய் கூட இருக்கிறதுக்காக வேண்டிய மயிலை கொஞ்சம் அனுப்பி வச்சுட்டு வரேன், மயிலும் ஆசைப்பட்றா அப்படின்னு அங்கே சொல்லிட்டு, மாமா நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வரேன், அதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், நீ வா அப்படின்னு கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போய், நீ போக வேண்டிய இடம் இதுதான், இனிமேல் இருக்க வேண்டிய வீடு இதுதான், ஏண்டா இறங்கு அப்படின்னு இறக்கி விட்டுட்டாரு. மாமான்னு அங்கேயே கெஞ்சுது. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, இந்த காலேஜ் போனப்பே சொன்னேன்ல, அரசி கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் இருக்க முடியும், இதுவும் இல்லைன்னா அதுக்கு பின்னாடிலாம் இந்த பொய்காரியோட என்னால் வாழ முடியாது, இது பொய் சொல்லிட்டு இருக்க உன்னோட வாழ முடியாது, நான் தான் அப்போவே சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா அம்மா வெளியில் இருந்தவங்க, மாப்பிள்ளை உள்ளே வாங்கன்னு கெஞ்சி உள்ளே போனால் எல்லாருக்கும் தெரியும் தானே, எல்லோரும் சேர்ந்து தானே பொய் சொன்னீங்க அப்படின்னா, இல்லை தரகர் அப்படி சொன்னார், ஏன் உங்களுக்கு எங்கே புத்தி போச்சு, எப்படி அங்கே தான் வாழ போகிறவ, என்னைக்கா ஒரு நாள் உண்மை தெரிஞ்சால் என்ன பண்ணணும் கொஞ்சம் கூட யோசிக்கல, நீங்கள் எப்படி குடும்பமாக சேர்ந்து இப்படியெல்லாம் பொய் சொன்னீங்க அப்படின்னு அந்த பையனுக்கு பயங்கர ஆத்திரமாக பேசுகிறான். ஐயோ இல்லை, நீங்கள் இப்படி எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இது பண்ணக்கூடாது, ஏன் இதை நீங்கள் முன்னாடியே யோசிக்கலையா அப்படின்னு, ஏன் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனோட நானும் மயிலும் பேசியிருந்திருக்கோம், அப்போ சொல்லியிருக்கலாமா, ஏன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவ்வளோ நாள் இருந்தது அப்போ சொல்லியிருக்கலாமா அப்படின்னு மாற்றி கேள்விகளை கேட்டு, என்னால் இவளோட வாழ முடியாது, எங்கள் வீட்டில் நான் சொல்லிடுவேன் எல்லாத்தையும், ஆனால் இப்போ சொல்லக்கூடிய தருணமாக இல்லை, வீட்டில் உள்ளவங்களால் தாங்கிக்க முடியாது, அதனால் நான் இப்போ சொல்லாமல் இருக்கேன், ஆனால் கட்டாயம் நான் சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணோட என்னால் வாழ முடியும், ஐயோ என் பொண்ணு வாழா வெட்டியாக இருக்கிறதா என்னவா, அதெல்லாம் உங்கள் தலைவலி, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நீங்கள் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு, ஹோட்டல் வேலை செஞ்சது தெரியுமா அப்படின்னு ஒன்று எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கீங்களா, அப்போ அத்தனையுமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே குடும்பமாக சேர்ந்து ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க, நீங்கள் என்ன குடும்பம் இது அப்படின்னு பயங்கண்டா, இப்படிலாம் நாடகம் போடாதீங்க, இப்படிலாம் உங்களெல்லாம் அழுகிறத பார்த்தா எனக்கு பாவமாக கூட இல்லை அப்படின்னு அந்த பையன் பேசும்போது, ஐயோ சாமி இந்த பையனுக்கு இவ்வளோ கோபம் வருமா, இந்த பையன்கிட்ட இப்படி ஒரு இது இருக்கா பகுதி இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. பார்ப்போம் அடுத்து இந்த பிள்ளை என்ன பண்ண போகுது, பாவம் வாழா வெட்டியாக இருக்கிறதான அந்த அம்மா கேட்கும் பொழுது கஷ்டமாக இருக்குது, இந்த மயிலுக்கு அணைச்சி அங்கே போய் என்ன பண்ண போகுதோ பார்ப்போம். தேங்க்யூ.